2019 வந்தாருமா. அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தாரு, வேற எந்த காரணமும் கிடையாது. தேர்தலுக்காக வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு, மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பாரு, சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க, அவங்க கிட்ட விலை போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு, இடி ரெய்டுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அடிமைகளா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக இதுக்காக பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அந்த பெரியார் அவர்களும் பேருங்கிறாவும் சுயமரியாதை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அத பெருமையா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் வந்து காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இந்தியாவில் இல்லம்மா, உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை, என்ன சொல்லணும்? மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க, மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர். ஆனா இவர் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் ஒன்னும் மக்களை பார்த்து முதலமைச்சர் ஆகல, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க என்ன மூணாவது மனுஷனா, அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன். நான் இப்போ சவால் வர்றேன், அவங்க மூணாவது மனுஷன் தானே, உங்களை விட வயசுல பெரியவர் தானே, திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே உதைக்கும். ஏன் தெரியுமா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா காலே வாரி விட்டாரு. என்ன தெரியுமா கேட்டாரு? யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குனேன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள். இப்போ திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவருக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். சரியா? இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்க, இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும். இதுதான், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறதே அவர் சொல்றேன். அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும். அடுத்த வாட்டி வருவாரு, இப்ப திருப்பி வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு. அப்ப சொல்லுங்க, 29 பைசா வாழ்க, 29 பைசா எங்க, எங்க 29 பைசா எங்கன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜிஎஸ்டி வரி மூலமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறோமா, ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்கிறோம். ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய பிரதமர் வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வாரி வாரி கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார். இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னல, இங்க அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான், வச்சது ஒரு செங்கல். இதான் அந்த செங்கல். மதுரையில திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான். அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன், நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன். இதுக்கப்புறமா 5 மாநிலங்கள்ல 2019 பிறகு 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசா மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார், கலைஞர் நூற்றாண்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில திறக்க போறேன்னு சொன்னார். 1 வருஷத்துல கட்டி முடிப்பேனாரு. 9 மாசத்துல கட்டி முடிச்சு
கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒன்னத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடிச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.